பெங்களூரு குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக சந்தேகப்படும்படியான நபரின் சிசிடிவி காட்சிகள் ஒன்று வெளியாக இருக்கிறது. திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்க கேட்கலாம். பாரதி ராஜா, வணக்கம். இப்ப இந்த சிசிடிவி காட்சிகளினுடைய அடிப்படையில் தொடரும் விசாரணை நிலவரம் என்ன? கண்டிப்பாக நேற்று நாம் சொன்னோம், இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு காரணமான நபரின் சிசிடிவி காட்சிகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்று. அது மட்டுமல்ல, அந்த உணவகத்தில் ராமேஸ்வரம் கஃபே உணவகத்தில் மட்டுமல்ல, அந்த நபர் சந்தேகத்திற்குரிய அந்த நபர் எந்தெந்த சாலையில் எல்லாம் பயணித்தாரோ அந்தந்த சாலையில் கிட்டத்தட்ட 300 சிசிடிவிகள் கைப்பற்றப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக ஏற்கனவே போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது அதிகாரப்பூர்வமாக ஒரு சிசிடிவி வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுதான் சந்தேகத்திற்குரிய நபர் சென்ற சிசிடிவி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த சிசிடிவி காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நபரை தான் தற்போது போலீசார் தங்கள் வசம் எடுத்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இவர்தான் சந்தேகத்திற்குரிய நபராக தற்போது வரை போலீஸ் வலயத்தில் இருக்கிறார். ஏனென்றால் இவர் வரும்போது கையில் ஒரு பையை கொண்டு வந்து அந்த உணவகத்தில் தனக்கு தேவையான உணவை ஆர்டர் செய்கிறார். ரவா இட்லியை ஆர்டர் செய்து அந்த பொஃபே என்று அழைக்கப்படும் ரசீதை வாங்கிக் கொண்டு அதன் பின்னர் கவுண்டருக்கு சென்று அதை கொடுத்து உணவை பெற்றுக் கொள்ளும் வகையிலான உணவகம் அது. இவர் பில்லை வாங்கிக் கொண்டு அதை உணவு கொடுக்கும் அந்த இடத்திற்கு சென்று அந்த கவுண்டருக்கு சென்று அங்கே அந்த பையை வைக்கிறார். இந்த காட்சிகளை தான் போலீசார் ஆதாரமாக வைத்திருக்கிறார்கள். அந்த இடத்தில் தான் இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்திருக்கிறது. அதனால் தான் இந்த நபர் சந்தேக வலயத்திற்குள் வந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த தற்போது சந்தேகத்திற்குரிய நபராக பார்க்கப்படும் அந்த நபரின் புகைப்படத்தை வைத்து அவரது குற்ற பின்னணி ஏதேனும் உள்ளதா என்பது குறித்தும் தற்போது பெங்களூரு நகர குற்றப்பிரிவு போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். அவர் பேருந்தில் பயணித்ததாக போலீசார் தரப்பிலிருந்து கூறப்படுகிறது. அவர் எந்த பேருந்தில் பயணித்தார் என்பதை வைத்து அவர் எங்கிருந்து ஏறினார், அப்போது அந்த பை இருந்ததா என்பதெல்லாம் விசாரணை நடத்த வேண்டியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இன்னும் சிசிடிவி ஆய்வு பணியானது நிறைவு பெறவில்லை. கூடுதல் ஆதாரங்களை திரட்ட தற்போது போலீசார் முயன்று வருகிறார்கள். அது மட்டுமல்ல, மற்றொரு புறம் தடவியல் துறையினரில் பல்வேறு ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், தற்போது நடந்திருக்கும் இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள பொருட்கள் ஏற்கனவே மங்களூருவில் நடந்த குக்கர் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் இருந்ததை போல் உள்ளது. அதனால் அதற்கும் இதற்கும் ஏதேனும் தொடர்பு உள்ளதா என்ற விஷயங்களும் பார்க்கப்படுகிறது. அந்த நபருக்கும் ஏற்கனவே அந்த மங்களூர் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக ஒரு நபர் கைது செய்யப்பட்டார். அந்த நபருக்கும் இந்த நபருக்கும் ஏதேனும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்தெல்லாம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அது மட்டுமல்ல, தற்போது அந்த சந்தேகத்திற்குரிய நபராக போலீசார் வசம் உள்ள அவரது செல்போன் எண்ணை அடிப்படையாக வைத்து அவர் யாரையெல்லாம் தொடர்பு கொண்டிருக்கிறார், அவரது பின்னணி என்ன என்பது குறித்து அவர் செல்போன், அதே போல அவரது சமூக வலைதள பக்கங்கள் உள்ளிட்டவற்றையும் தற்போது போலீசார் ஆய்வு செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். தற்போது இதுதான் முக்கியமான தகவல். அதிகாரப்பூர்வமாக இந்த இவர்தான் சந்தேகத்திற்குரிய நபர் என்ற ஒரு சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி அந்த நபர் தான் தற்போது போலீஸ் வசம் உள்ளார் என்பதும் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.